Daily. Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதிக்காளாகினர். செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வழங்கப்படும் மருந்துகள் வெளி சந்தையில் விற்கப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்த செவிலியர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட செவிலியர்கள் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டனர். திறனற்ற ஸ்டாலினின் செயலற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவின் அலட்சியத்தால் மருந்துகள் வெளிச்சந்தையில் விற்கப்படுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 1000 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆத்தூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆத்துரங்கால் கால்வாயின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு மேலாத்தூர், சுகந்தலை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 1000 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு வெள்ளத்தால் உடைந்த தடுப்பணைகளை சரி செய்யாமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் அரசு அலட்சியத்துடன் செயல்பட்டதாலேயே கால்வாயின் கரைகள் உடைந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று பெஞ்ச மழையினால வெள்ளக்காடாக ஆகி போச்சு. வாழைத்தோட்டம் எல்லாமே பட்டம் மங்கி போச்சு, கொடிக்காவும் பட்டம் மங்கி போச்சு. ஏற்கனவே டிசம்பர் மாதம் பெஞ்ச மழை வெள்ளம் உடச்சையில் எல்லா கொடிக்கா எல்லாமே போய் அதிலிருந்து எங்களால் மீள முடியல. அரசு மெத்தனை போக்குனால இந்த செயலெலாம் நடைபெறுது. இந்த தடுப்பு சுவர் கட்டுறேன்னு சொல்லி மடை கட்டுன்னு சொல்லி தோண்டி போட்டு 5 மாதம் ஆச்சு, இன்னும் வேலை முடியல. அதனால் வடிகால் இல்லாமல் தண்ணி பூரா எங்களுக்கு பூரா பக்கம் பேர் இழப்பு ஏற்பட்டுருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் செப்டிக் டேங்கர் லாரியில் மனித கழிவுகளை கொண்டு வந்து பொதுவெளியில் கொட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாள்தோறும் இரவு நேரங்களில் மனித கழிவுகளை செப்டிக் டேங்க் வாகனம் மூலம் இடும்பன் மலைக்கு பின்புறமாக உள்ள பொதுவெளியில் கொட்டி செல்வதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிப்புக்கு ஆளாவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் இது குறித்து கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் உடனடியாக மனித கழிவுகள் பொதுவெளியில் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர்.